இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்குங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எதுவுமே ரிப்பேர் கிடையாதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துட்டு போன்னு கூட சொன்னாங்க. ஏன்னா, அந்த மாரி வித்துட்டு இருக்காங்க. பார்த்தா குடோன்ல நெறையா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இருக்கு போல இருக்குங்க. நான் வீடியோ எடுக்கும்போது ஆட்டோக்காரர்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் வந்து நான் வீடியோ எடுக்கும்போதே ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. ஞாயித்துக்கிழமை காலையில வந்துட்டீங்கன்னா போதுங்க, செம்மையா ஏதாச்சும் ஒண்ணு ரேட்டு கம்மியா ஒண்ணு வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாரி தான் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸு, பிளம்பருக்கு தேவையானது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனுக்கு, வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிறது, இந்த மாரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தையல் மிஷினு, பிரிண்டிங் மிஷினு, ஃபேனு எல்லாமே சீப் அண்ட் ரேட்ல சேல் பண்ணிட்டுருக்காங்க. வெறும் 600, 200, 300 அந்த மாரி தாங்க எல்லாமே ரேட்டு கம்மிங்க. இங்க பார்த்தீங்கன்னா, செப்பல்ஸ்லாம் வெறும் ரூ. 40ங்க. லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப் அண்ட் ரேட்ல வித்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஷோரூம்ல இருக்கிற மாரி எல்லா பீஸும் செம்மையா இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணு வாங்கிட்டு போயிருங்க. அந்த மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு யூஸ் பண்ற ஷூஸு, செப்பல்ஸ் அந்த மாரிலாம் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தேவைப்படுற ஒயரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 20 தாங்க. அமேசான்ல கூட அந்த அளவுக்கு ரேட் வைக்க மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏகப்பட்ட இருக்குங்க. விஆர் பாக்ஸ் வெறும் 200 தாங்க. அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு புதுசு மாரி இருக்கு. நீங்களே பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க விக்கி. இப்ப எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மார்க்கெட் பார்ட் 2 தாங்க. ஆக்சுவலி 1 எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே காலையில எந்திரிச்சு வந்துட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா, செம்ம கூட்டமா இருக்கு. காலைல 8 மணிக்கு செம்ம கூட்டமா இருக்குங்க. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அட்ரஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா, டவுன் ஹால் பக்கத்துல இருக்க மரக்கடை தாங்க, கோயம்புத்தூர். ஆ இங்க பார்த்தீங்கன்னா, காலையில சண்டே ஒன்லி தாங்க. காலையில 8 மணிக்குன்னும்போது கரெக்ட்டா வந்துருங்க. அப்பதான் நீங்க நெனச்ச பொருள் வாங்க முடியும். நீங்களே பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ கூட்டம்னு. ஸோ நெறைய பொருள் இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஸோ ஃபுல்லா உங்களுக்கு ரிவ்யூ காட்டப் போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு இந்த மாரிலாம் இருந்துச்சு. ரேட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்ன மாரியே தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ரேட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கம்மியாகும், ஜாஸ்தியாகும் அந்த மாரி தான் இருக்கு. ஆக்சுவலி நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 4000 தாங்க. எங்கேயாச்சும் தருவாங்களா? அதுவும் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். சும்மா ஷோக்கெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து செக் பண்ணிட்டு கூட வந்து குடுக்கலாம். அந்த மாரி தான் அவரும் சொன்னாரு. வாஷிங் மிஷினு ஏகப்பட்ட இது இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு குடோன் வச்சிருக்காராமாங்க. அதில வந்து நெறைய பொருள் இருக்காமா. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து கேட்டுருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். இந்த இதுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா ஒரு வாஷிங் மிஷின். அது வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 6000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 தான் குடுத்துருந்தாங்க. 1000 வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோ எடுக்கும்போதே அவங்க வந்து பேரம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி அவங்க ஒரு ரேட்டு சொல்லியிருந்தாலும், நம்ம வந்து அது கம்மியான ரேட்டு சொல்லி கூட வாங்கிக்கலாம். பிரச்சனையே இல்ல. நீங்களே பாருங்களேன், ஃப்ரிட்ஜ் எவ்வளோ சுத்தமா, எவ்வளோ கிளீனா இருக்கு. ஆக்சுவலி ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. நல்லா செக் பண்ணிட்டு தருவாங்க. நீங்க அப்படி ஏதாச்சும்னாலும் இவர்ட்ட வந்து ஏதோ குடுத்து மாத்திக்கலாம். அந்த மாரி தான் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா 6.5 கிலோ, 7.5 கிலோ அந்த மாரி தான் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. வாஷிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து பழைய மார்க்கெட்ல வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து கிடைக்குமா என்னன்னு தெரியாது. பட் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன்ல அழகா விக்கிறாங்க. இங்க பார்த்தீங்களா, அந்த காசு பார்த்தீங்களா? ஆக்சுவலி பக்கத்துல வந்து 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அது குடுத்தாங்க அந்த அமௌண்ட்டு. ஆ இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டுட்டு நான் கேமரா தூக்கி கீழ வச்சுட்டேன். அவங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பக்கத்துல இருக்க பார்த்தீங்களா இந்த ஆட்டோக்காரரு, இவரு தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போக. இவங்க தான். இந்த அக்கா தான் வந்து 1000 கம்மி பண்ணி கேட்டு வேற பண்ணிட்டு, அந்த வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போனாங்க 5000க்கு. பார்த்தீங்களா? காலைல 8 மணிக்கே வந்து எவ்வளோ சேல் ஆகுது நீங்களே பாருங்க. அடுத்தது அவங்க பேசி முடிக்கும்போது இன்னும் இந்த வடக்கன்ஸ்லாம் வந்துட்டானுங்க. வந்து இது எவ்வளோ, அது எவ்வளோன்னு கேட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிருவானுங்க போல இருக்கு. ஸோ இத மட்டும் எடுத்துட்டு இருந்தா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பிட்டாங்க. இதுல ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு இருக்குங்க. கேமராலேருந்து எல்லாமே இருக்கு. அதுல ஒரு கேமரா பார்த்தேங்க. ஆக்சுவலி அது காமிக்கும்போது நீங்களே சர்ப்ரைஸ் ஆகுவீங்க. அது நான் வீடியோல காட்டுறேன் இருங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஷோகேஸு அந்த மாரி அந்த பேகு இந்த மாரிலாம் இருந்துச்சு. எல்லாமே புதுசு தாங்க. பட் வெளிய கம்பேர் பண்ணும்போது இங்க எல்லாமே சீப் அண்ட் ரேட்ல தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் இதெல்லாம் நீங்க எவ்வளோ நெனச்சிட்டீங்க? வெறும் 30, 40, 60, 70 இந்த மாரி தான் வித்துட்டு இருந்தாங்க பாத்திரம் எல்லாம். அடுத்து பார்த்தா பக்கத்துல பர்ஸு.
இது நம்ம வடக்கன்ஸை வித்துட்டு இருப்பானுங்க, கேட்டால் 100 சொல்லுவானுங்க, கம்மி பண்ண மாட்டானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இதெல்லாமே 100 தாங்க. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ எல் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கும், ஷார்ட்ஸ்லேருந்து பேண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தேடி அழகாக எடுத்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு லேம்ப்லாம் இருந்துச்சு, வெறும் 50 தான். அப்புறம் தையல் மிஷினு, பிரிண்டிங் மிஷினு எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. நீங்களே வீடியோலேயே பாருங்களே, எல்லாம் வர வர ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும், பரபரப்பாக தான் இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நீங்களே பாருங்க, பக்கத்தில் பார்த்தீங்களா பிரிண்டிங் மிஷினு, தையல் மிஷினு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஃபேனு, மிக்ஸி ஜாரு, அப்புறம் மிக்ஸி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. நீங்களே பாருங்களேன் வீடியோவில். அப்புறம் பாத்திரமெல்லாம் இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்க ஒரு 10 20 வச்சிருந்தாலும் டக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ லைட்டு, டார்ச் லைட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. சாக்ஸு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாக்ஸ்லாம் காந்திபுரத்துலேயே கேட்டாலும் 50 100 சொல்லுவாங்க. 2 சாக்ஸ் 3 சாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 3 சாக்ஸ் 50 தாங்க. அதுக்கப்புறம் சேர் இருந்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், சார்ஜர் ஒயரு, பேகு இதெல்லாம் இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐபேட் வச்சுருந்தாரு. ஸோ அதுக்கான சார்ஜர் தேடிட்டு இருந்தாரு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவர் கிடைக்குமா என்னன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபோன் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு சூட்டபுளான சார்ஜர் கூட தேடி எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், அவர் வந்து எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணி போட்டுருந்தாரு. ஸோ நீங்கள் ஒரு கையில் வந்து ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்துருங்க மறக்காமல். ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்கள் கரெக்டாக அழகாக நீட்டாக செக் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ வேணால் பொறுமையாக தேடலாங்க. அவன் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போய் பழசு கேட்டாலே அவன் 100 200 இது எவ்வளோ நினச்சிட்டு வெறும் 20 சார்ஜர் கிடைக்குதுன்னா விடுவீங்க. அது ஐஃபோன் சார்ஜர் தேடிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி கிடைக்கும், அவர் பொறுமையாக தேடினா கிடச்சிடும். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூல்ஸு, அப்புறம் பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 40 இந்த மாதிரி தாங்க ரேட்டு. நம்ம கோயம்புத்தூர்ல இப்படி இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னை பலவர சந்தை, அப்போ பழைய மார்க்கெட் அங்கெல்லாம் இருக்கு. பட் நம்ம கோயம்புத்தூர்னாலே இதுதாங்க ஃபேமஸ். நீங்களே பாருங்களேன், அவர் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் பேக் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 30 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ரோ ஃபுல்லாக நிறைய சார்ஜர்ஸு, அப்புறம் வந்து லேப்டாப் சார்ஜர்ஸு, லேப்டாப்பு, பிசி, சேரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் வந்து பழைய ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. நீங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு என்னடா இது அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ரேடியோ பெட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட்டு, லேம்ப்பு, ஸோ ஏதோ யூடியூப் சேனல் ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி லைட் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இது ஏதோ கம்பெனியில் தூக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. அப்படி தான் எனக்கு தோணுச்சு பார்க்கும்போது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸு, அப்போ இந்த வாட்டர் ப்ரூஃபு, அப்போ வந்து சுவிட்ச் பாக்ஸு, சார்ஜரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ்னா ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு மொபைலு சார்ஜர் கொண்டு வந்துருங்க, அழகாக நீட்டாக ஓன் செக் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ செப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்லாம் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்துச்சு. பார்த்தீங்களா டியூப் லைட்டு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த இது கூலிங் பாக்ஸு அது மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. வெறும் 30 40 50. அப்போ சுவிட்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 100க்கே வாங்கிட்டு போயிடலாங்க. நீங்களே பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா அயர்ன் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இது வெறும் கம்மியான ப்ரைஸ் தாங்க. வெறும் 700 800 தான். நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி ஒரு தொழிலே வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக இருந்துச்சுங்க. பைப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், ஏகப்பட்ட பைப்ஸ் இருந்துச்சு. அப்போ பின்னாடி பாருங்க கஜ கஜ கஜன்னு ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கு, ஃபேனு எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1000 கொண்டு வந்தாலும் ஓப்போ எடுத்துகிட்டு போயிடலாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கேமரா குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படி ஏதோ டேமேஜாக இருந்தாலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா பென் ட்ரைவு, சார்ஜரு இதெல்லாமே ரேட்டு கம்மி தாங்க. வெறும் 30 40 தாங்க. யாரும் குவிச்சு வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்களே. அப்புறம் மொபைல் பவுச்செல்லாம் 20 தாங்க. எடுத்து உங்களுக்கு சூட்டபுளான இருக்கிறத தேடி எடுத்துகிட்டு போயிடலாம். பின்னாடி இருக்க சேரு, அதுக்கப்புறம் ரேடியோ பெட்டி, மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு எல்லாமே சேல்ஸுக்கு தானுங்க. எல்லாமே சீப்பர் ரேட்டில் தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ சரியான கூட்டம். வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. தள்ள சொன்னாலும் தள்ளவும் மாட்டானுங்க. ஃபுல்லாக வடக்கன்ஸு வழி மறைச்சிட்டு இருக்கானுங்க. என்னால் முடியவே இல்லை. அப்படியே ஒவ்வொன்றும் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. சின்ன பையன்லாம் வந்து அது இதுன்னு ரேட்டு சொல்லி விற்றுட்டு இருந்தான்.
இங்க பாருங்க தள்ளவும் மாட்றாங்க. நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்காகவே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். இங்க பாருங்களேன் டூல் பாக்ஸு, ஸ்விட்ச் பாக்ஸு நெறைய மெட்டீரியல்ஸ் நீங்களே பாருங்களேன். இது எல்லாமே ரூ. 30 ரூ. 40 வாங்கிட்டு போயிடலாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன்ஸும் ஸ்டார்ட்டிங்கே சொல்லிட்டேன். நீங்க ஒரு ரூ. 1000 கொண்டு வந்தாலும் டச் ஃபோன் அழகா எடுத்துட்டு போயிடலாம். அது செல்ஃபோன் கடையில கூட அந்த மாரி கிடைக்காது. பட் இங்க வந்து சீரியஸா நல்ல ஃபோனா எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் டைரி இதெல்லாம் வெறும் ரூ. 30 ரூ. 40 தாங்க டைரி. அப்புறம் வந்து இந்த என்னது அ வண்டிக்கு போடுற கவர் இருந்துச்சு. சீட்டு கவரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 50 தான் சொன்னாங்க. ஸோ சீரிஸே ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த செப்பல் பாருங்களேன், ஃபேஷனுக்கு போடுற செப்பல் மாரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ் அந்த மாரி இருந்தாங்கன்னா, பாப்பா அந்த மாரி இருந்தாங்கன்னா, அழகா வாங்கிட்டு போலாம். நீங்களே பாருங்களேன், குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்குங்க. வெறும் ரூ. 40 தாங்க. ஸோ இது வந்து டே டூ டே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதாவது சண்டே எதுவும் வைக்கிறாங்களா? ஸோ இந்த சண்டே வந்து ரூ. 40 அடுத்த சண்டே வந்து ரூ. 50 இருக்கலாம். இல்ல அதே ரேட்டுக்கு இருக்கலாம். அந்த மாரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. மேக்ஸிமம் ரூ. 50 டிஃபரன்ஸ் தான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. இந்த செப்பல்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இங்க பார்த்தீங்கன்னா, ஷூ தாங்க ஜாஸ்தியா வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது மே மந்த்ன்றனால வெயில் செம்ம கொளுத்துது. அதனாலேயே இவங்க வந்து செப்பல்ஸ் அந்த மாரி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே வெறும் ரூ. 100 தாங்க. பின்னாடி பார்த்தீங்களா, இந்த ஸ்கூலுக்கு போட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த செப்பல் தாங்க ஃபுல்லா இருக்கு. நீங்களே பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல டீ ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு இது எல்லாமே ரூ. 100 தாங்க. அதுவும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். நீங்களே பாருங்களேன் வீடியோல. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வடக்கன்ஸ் ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படி என்னதான் பண்ணுவானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு இன்னும். டவுட்டாவே இருக்கு. நீங்களே பாருங்க டீ ஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. வெறும் 100 தான். ஸோ எம், எல், எக்ஸ்எல் எல்லாமே இருக்குங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. நான் சும்மாலாம் வாய் வார்த்தைக்குலாம் சொல்லலைங்க. நீங்களே பாருங்களேன். வீடியோலயே தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ பேர் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலி நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்டான துணி, செக்குடு ஷர்ட்ஸு, டீ ஷர்ட்ஸு இந்த மாரி ஏகப்பட்ட பொருள் இருக்கு. வடக்கன்ஸ்லாம் அள்ளிட்டு கிடக்குறானுங்க. ஸோ நமக்கு இந்த மாரி ட்ரெஸ்ஸு தேவையா? வேணும்னா எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா வேண்டாம் விட்டுறலாம். ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு. நீங்க வந்து சும்மா செக் பண்ணி பார்க்கலாங்க. ஃபுல்லா பாருங்களேன் ஏகப்பட்ட ஆக்சுவலி இது இந்த பெல்ட் பாருங்களேன். இருங்க. இது வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போடுறோம் தெரியுங்களா? இதெல்லாம் அமேசான்ல பார்த்தீங்கன்னா, 250 பார்த்தேங்க. ஆக்சுவலி எனக்கே ஒன் டே தேவைப்பட்டுச்சு. இந்த மாரி ஸ்விட்ச் பாக்ஸ் போடுறதுக்கு ஒயர் வந்து லென்த் பத்தல. ஸோ இந்த மாரி வேணும்னு சொல்லிட்டு. அப்பதாங்க நோட்டீஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 20க்கு அமேசான் 250 வித்துட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க வெறும் இவர்கிட்ட வந்து ரூ. 20 தாங்க. நீங்களே பாருங்க ரூ. 20க்கு சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க சீரியஸா. இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்டார்ட் மியூசிக்ல பிரியங்கா போட்டு வருவாங்க தெரியுங்களா? வயித்துல கட்டிட்டு வருவாங்க. அதே பெல்ட் தாங்க. ஆக்சுவலி ஃபேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த பெல்ட். இது எவ்வளோ நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் ரூ. 20 தாங்க. சீரியஸா இதெல்லாம் வாங்கிட்டு போய் வெளிய அந்த பெரிய கடையில தூக்கி மாட்டுனாங்கன்னா, ரூ. 100 சொன்னாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்டான பொருள் இருக்கு. ஏகப்பட்டது இருக்குங்க. நீங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா வாங்கிட்டு போயிடலாம். டார்ச் லைட்லேருந்து எல்லாமே இந்த சீப்பெல்லாம் பாருங்களேன். சீரியஸா அமேசான்ல வந்து ரூ. 100 ரூ. 150 வித்துட்டு இருப்பானுங்க. ஆனா வெறும் ரூ. 20 தாங்க. இவரு வந்து இங்க வித்துட்டு இருக்கிறது எல்லாமே ரூ. 20 சொல்லி தான் வித்துட்டு இருந்தாங்க. கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன் சீப்பு, அப்ப இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ லென்த்தா இருக்கு. இது வெறும் ரூ. 20க்கு எவனாச்சும் கிடைக்குங்களா? சீரியஸா கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் பின்னாடி பாருங்களேன் ஒவ்வொரு இது வச்சிருந்தாரு. இந்த சீப்பெல்லாம் பாருங்களேன். வெறும் ரூ. 20 இது வந்து அதுக்குள்ள வந்து ஷாம்பு போட்டுட்டு முதுகு தேய்க்கிறதுங்க. இது வெறும் ரூ. 20 தாங்க. இதெல்லாம் அமேசான்ல தேடி பார்த்தா கண்டிப்பா 100க்கு மேல தான் இருக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 20 தான். அப்புறம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த செப்பல்ஸ் இது பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 30 தாங்க செப்பல்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி செப்பல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. இந்த செப்பல்ஸ் வந்து வெறும் 100 தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கடையில வந்து பார்த்தீங்கன்னா 200, 250, 300 சொல்லி வித்துட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100க்கே வாங்கிட்டு போயிடலாங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசு தாங்க. பழசெல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு காலுக்கு போட்டு நல்லா செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாம். எவ்வளோ வச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன். லேடீஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க. கிட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் செப்பல் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 10 செப்பல் பக்கம் அள்ளி போட்டு போயிடலாம். அந்த மாரி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன் பேக் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் புதுசு தாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு ஷோரூம் காலி பண்ணிட்டு போனா, இவங்ககிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் சொல்லி குடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து அதை கொண்டு வந்துட்டு, இவங்க வந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு ரூ. 10, ரூ. 20 எக்ஸ்ட்ரா போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே ஷோரூமுக்கு போனா அவங்க வந்து கடை,
அதுக்கேற்ற மாதிரி ஊழியர் அதுக்கு அமௌண்ட் தர்றதுக்கு மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரிலாம் எனக்கு பிளாட்ஃபார்த்தில் விற்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 10 ரூபா 20 ரூபா போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி விற்பாங்க. ஸோ அது நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணும். அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. நீங்களே பாருங்களேன், ஏகப்பட்ட செப்பல்ஸ் இருக்கு. ஆக்சுவலி செப்பல்ஸ் ஷூஸ் கேட்டிருந்தீங்க, அது தனியாக இதுக்கு மட்டும் தனியாக வீடியோ எடுத்து போட்டலாம் போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஷூஸே காணோம். என்னென்னு பார்த்தா, ஸோ மே மந்த்து காலேஜ் ஓப்பன் கிடையாது, எல்லாமே க்ளோஸு. ஸோ இப்போதைக்கு எல்லாம் போகிறது என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னா செப்பல்ஸு அந்த மாதிரி தான் போடுவான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் பாருங்களேன் குட்டீஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸான நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செப்பல்ஸ் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், ஒவ்வொருத்தர் வந்து புதுசு பழசு அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியண்ட்டாக இருக்குங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 150 விற்பாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 200 சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 100ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய்க்கு செப்பல்ஸ்ன்னு வேணுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்து ஒவ்வொன்றும் பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன காலையிலே அவ்வளோ வெயில் கொளுத்துதுங்க. நீங்களே பாருங்க நல்லா எப்படி தெரியுதுன்னு, அந்த மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்களா, அந்த பொம்மை பார்த்தீங்களா, அது ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஏதோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்று ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேடும் தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வச்சிருக்க அந்த மண்டையோடலாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே ஆல்ட்ரேஷனுக்கு வைக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் சொன்னாங்க. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கூட பேசி வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ட்ரெஸ்ஸு நான் சொன்னது இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி தான் ரேட்டு வித்துட்டு இருக்காங்க, வெறும் 100 தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அழகாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸும் இருந்துச்சுன்னா, பேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து செல்ஃபோன்ஸு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா விஆர் பாக்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி புதுசு மாதிரி இருக்கு. எவ்வளோன்னு கேட்டு பார்த்தா வெறும் 300 சொல்றானுங்க. எனக்கு சாக்கி, டேய் என்னடா வியர் பாக்ஸ் 300 சொல்றீங்க, ஒரு ஒர்க் ஆகாதான்னு கேட்டேன். இதுதான் அது ஒயரிங் அந்த மாதிரி எந்த கனெக்ஷனும் கிடையாதுங்க. நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பார்க்குற மாதிரி தானே. ஸோ செம்ம ஒர்த்துங்க இங்கே வந்தா. அதுக்கப்புறம் பற்றி ஃபேன் எல்லாம் வந்து 600 சொல்லிட்டு தானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஏற்ற மாதிரி ஏகப்பொருள் இருக்குங்க. அப்புறம் கப்பு, இந்த சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் சேலுக்கு தான். அப்போ இந்த பல்ப்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். நம்ம கடையில் வாங்கினா இந்த பல்ப் வந்து 80 ரூபா 100 ரூபான்னு சொல்லுவானுங்க. இங்கே வந்து அழகாக 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. நம்ம கூட செக் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். அவங்களே செக் பண்ணி தாங்கன்னு சொன்னால் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன் ஏகப்பட்ட பொருள் இருக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே சிப்பிங்கு, அப்புறம் வந்து கப்பு, ரிமோட்டு இதெல்லாம் இருந்துச்சுங்க. நம்ம டிவி ரிமோட் ஏதாச்சும் வேணும்னா கூட இங்கே தேடி பார்த்தா ரிமோட் இருந்துச்சுன்னா, நமக்கு சூட்டபிளான ரிமோட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா கடிகாரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. நீங்களே பாருங்களே. அப்புறம் வந்து துணி மாற்றுறதுக்கான அந்த லேம்ப்பு இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அந்த விஆர் பாக்ஸ் மேலே தான் கண்ணாயிடுச்சு. என்னடா விஆர் பாக்ஸை தூக்கி வெறும் 300 சொல்கிறாங்க. இது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா, இந்த டேபில் வந்து ஒயர் குத்திட்டு அந்த கீபோர்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது இது எவ்வளோ நினச்சிக்கிறீங்க, வெறும் 100 ரூபா தாங்க. ஆக்சுவலி இதோட ரேட்டு வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 சொல்லி விற்பானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாங்க. சீரியஸாக நீங்களே பாருங்களேன், செம்ம ஒருத்தர். இந்த பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நினச்சிக்கிறீங்க, வெறும் 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தாங்க வித்துட்டு இருப்பாங்க. ஹாட் கேஸ்லேருந்து என்னென்னமோ இருக்குது. ஆக்சுவலி இங்கே தான் ஒரு ஒன்று இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நான் இருங்க சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு பார்த்துங்க, ஃபேனெல்லாம் வந்து 600 சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க, செக் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓடுற ஃபேனு, ஹைட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருந்துச்சுங்க, இங்கே ப்ரொஜெக்டர் இருக்குங்க. எவ்வளோ நினச்சிட்டீங்க, வெறும் 1000 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரொஜெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா இருக்குது. கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்து வாங்கலான்ட்டு வர்றேன், திரும்பி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சரியான சங்கடமாக ஆயிடுச்சு. இது பாருங்க சமோசா வைக்கிறது. எனக்கு அதை பார்த்தோன்னே என்னன்னா கேட்டு போயிருந்தா, தம்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாச்சும் கொடுத்து போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க. சரி, ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து கேமரா என்ன லேப்டாப் என்ன ஏகப்பட்ட பொருள் வருங்க. பை த லக், நமக்கு லக் இல்லை, அவ்வளோதான். இந்த சிசிடிவி கேமராலாம் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா தான். ஸோ நான் இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 இருந்துச்சு. ஸோ இவர் வந்து ஜோடியாக தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனாலே சொல்லிட்டு நான் வந்து இப்போதைக்கு கிடைக்கும் போது எங்கேயும் கூட்டம் இல்லையோ, ஸோ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இங்கே இங்கே பார்த்தீங்களா லேப்டாப் சார்ஜரு, ஐஃபோன் சார்ஜரு, ஏகப்பட்ட சார்ஜர் இங்கே கிடக்குது பாருங்களேன். ஏகப்பட்ட சார்ஜர் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது.
சும்மா ஒர்க் ஆகாதெல்லாம் தூக்கி வைக்கலங்க. இதெல்லாம் எவ்வளோ ஸ்டிக்கிங் வெறும் 50 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து நம்ம பழைய இடத்துல போய் கேட்டு பார்த்தாலே, அதாவது இப்போ வந்து லேப்டாப் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்க வந்து சார்ஜர் கேட்டு பார்த்தா கண்டிப்பா எவ்வளோ சொல்லுவாங்க நீங்களே தெரியுமா? வெறும் 300 ரூபா, 400 ரூபா சொல்லுவாங்க. பட் இங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடலாங்க. நீங்க பழசு கேட்டாலே அவனுங்க 300 ரூபா, 400 ரூபா சொல்லுவாங்க. புதுசுக்கெல்லாம் சொல்லவா வேணும் 1000 ரூபான்னு சொல்லுவானுங்க. ஸோ இங்க வந்து அழகா நீட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. நீங்க கண்டிப்பா இப்போ லேப்டாப்புக்கு ஏதோ சார்ஜர் இல்ல மொபைல் சார்ஜர் வேணும் அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா நீங்க ஒரு டைம் செக் பண்ணுங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி சார்ஜர் வேணும் மச்சான் வா போலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வந்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. கிடைக்கலையா இல்ல இங்க பக்கத்துலயே புது கடையில இருக்கு, நீங்க அங்க வாங்கிட்டு கூட போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்களே பாருங்க ப்ரொஜெக்டர் ரேடியோல பாருங்களே. நான் சொன்னது என்னன்னு தெரியுங்களா? இங்க பாருங்க, பிக் பாஸ் கேமராங்க. ஏன்னா அந்த கேமரா தூக்கி இங்கே வச்சிட்டீங்க. இதோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 1500 தாங்க. இவ்வளோ தண்டி கேமரா 1500க்கு எங்கேயாச்சும் கிடைக்குங்களா? நீங்களே பாருங்க எவ்வளோ பெரிய கேமரா. இந்த கேமரா பார்த்து ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சுங்களா, 30 கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு. 1500க்கு அதுவும் இல்லாம அதே மாதிரி தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பொருள் எப்பாச்சும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேமரா இந்த பிக் பாஸ் இது அந்த மாதிரிலாம் இருந்துச்சா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செல்ஃபோன்ஸ் நான் எப்போ போல சொல்லிட்டேன். நீங்க வந்து 1000 வச்சா டச் வாங்கிட்டு போயிடலாம். வெறும் 300 ரூபா வச்சா கீபோர்டு வாங்கிட்டு போயிடலாம். அதுதாங்க எங்கேயுமே கிடைக்காது சீரியஸா. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் செக் பண்ணி கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு போயிடலாங்க. அப்புறம் பெல்ட் இதெல்லாம் இருந்துச்சு. பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட இது இருக்கு பார்த்தீங்களா, கச்ச கச்ச கச்சன்னு இருக்குங்க. ரேடியோ, ஒயரிங்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பாரு, மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். அவங்க வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு சொல்லுவாங்க. நீங்களே பாருங்களேன், ரேடியோ பெட்டி, ஃபேனு, தம்பிள்ஸ் வந்து ஏகப்பட்ட பொருள் இருக்குங்க. நீங்களே செக் பண்ணிட்டு அழகா எடுத்துட்டு போகலாம். ரேட்டு எல்லாமே 1500 தாங்க தந்துட்டு இருக்காங்க. எங்கேயுமே தர மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ புதுசு வாங்கி எப்படி இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 1 இயர் யூஸ் பண்ணுவோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதோட இன்னும் கிடச்சுன்னா அதை வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி அதுக்கு நம்ம இதுவே வாங்கிட்டு போயிடலாங்க வெறும் இதோட கம்மியான ரேட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது, லேப்டாப் இருக்குது, இதெல்லாம் பாருங்களேன் வெறும் 300 ரூபா 200 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு விலை கம்மியாக இருக்கும்போது இங்கேயே வாங்கிட்டு போயிடலாமே. அப்புறம் எதுக்கு நம்ம புதுசு வாங்கிட்டு? அதுதான் என்னோட மைண்ட் செட்டு. இப்போ ஒரு பைக் இருக்கு, அதை வந்து 2 இயர்ஸ் யூஸ் பண்ணா அவ்வளோதாங்க. அது பழசுன்னு தான் கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு பாதியான அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல கண்டிஷன் இருக்க பழைய பைக்கே வாங்கிட்டு போயிடலாமே, நமக்கு அமௌண்ட்டும் மிச்சமாயிரும் தானே. பட் இது சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவானுங்க. சரி இதெல்லாம் பாருங்களே, லேடிஸ்க்கான கம்மல், வளையல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேகு, இங்கே வந்து நியூ பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து 200 அந்த மாதிரி வித்துட்டு இருந்தானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி இருந்துச்சு, டிவிடி போட்டு ஒர்க் பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூசிக் சிஸ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்கன்னா 800 என்னமோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பாத்திரம் இருந்துச்சு. பாத்திரம் எப்பவும் போல சொல்லிட்டேன். இங்கே 50 ரூபா, 100 ரூபா, 150, 200 இந்த மாதிரி தாங்க ரேட்டு. நீங்களே பாருங்களேன், நான் இருக்கும்போதே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்து நீட்டாக வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜரு, பின்னு, அப்புறம் பென்ட்ரைவு, அப்புறம் கே கேபிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இந்த பாட்டில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தாங்க. இந்த இந்த குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் ஏகப்பட்ட இது இருந்துச்சு. அந்த வெயிலையும் நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. எத்தனை பாக்ஸ் இருக்கு டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிச்சனில் வைக்கிற இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான டப்பா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ஆல்ரெடி டிமார்ட் ஒன்று போயிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு டைம் போகும்போது வீடியோ எடுக்க போயிருந்தேன் என்னோட டிமார்ட்டில் போயிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு. அங்கே கூட 200 சொன்னாங்க. பட் இங்கே 50 ரூபாய் கிடைக்குது. இதை வாங்கிட்டு கூட அங்கே போய் விற்பாங்க, நமக்கு எப்படி தெரியும்? அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்கோ அதை மட்டும் வாங்குங்க. அதுதான் நமக்கு நல்லது ஆக்சுவலி. இந்த பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 250ங்க. பட் இங்கே வந்து வெறும் 50 ரூபா தான் இந்த பெல்ட்டு. பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன கலர் அது, ப்ரௌனு, இந்த 2 கலரில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் வந்து இந்த பேண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் பார்த்து சூப்பராக இருக்குங்க. ஃபார்முலா பேண்ட்டுக்கு வந்து இந்த பெல்ட் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். 50 ரூபாய்க்கு எவங்க தருவாங்க நீங்களே சொல்லுங்க. எந்த வெப்சைட்டில் போட்டாலும் சரி எல்லாம் ஜாஸ்தியாக சொல்லுவானுங்க. பட் இங்கே 50 ரூபாய்க்கு கிடைக்குது. நீட்டாக 2 3 வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலி நானும் ஒன்று வாங்கிட்டு போயிட்டேன்.
நீங்களே பாருங்க ஏகப்பட்ட பெல்ட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் இந்த மாதிரி 2 கலர் இருந்துச்சு. அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, டெலிஃபோனு, எப்பவும் போல ரேடியோ அந்த மாரி இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, ரேடியோ, டிவிடி இந்த மாரி அந்த பழைய அந்த காலத்துல வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த மாரி தான் இருக்கு. பட் இங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோலக்ஸ் வரும்போது அந்த ரேடியோ பெட்டி அந்த மாரி கொண்டு போனாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒவ்வொருத்தர் மூவி ஷூட்டிங்க்கு ஏத்த மாரிலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து அங்க வாங்கிட்டு போறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் இதெல்லாம் இருந்துச்சு. சும்மா டெக்கரேஷனுக்கு சூப்பரா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க வீடியோல ஏகப்பட்ட பொருள் இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் கண்டிப்பா இருக்கு. எலக்ட்ரானிக்லேருந்து லேப்டாப்லேருந்து பிசி, மொபைல் ஃபோன்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சிருக்காங்க. காலையில வந்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கும். வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் வடக்கன்ஸ் தாங்க முக்காவாசி பேர் வந்து வாங்கிட்டு போறானுங்க. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தெரியாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கீபோர்ட்லாம் ரூ. 50 தாங்க. நம்ம வந்து ஜெப்ரானிக்ஸே பார்த்தீங்கன்னா, நான் வந்து 500க்கு வாங்கினேன். எனக்கு இங்க சீரிஸா தெரிஞ்சுச்சுன்னா நான் இங்கேயே வந்து வாங்கியிருப்பேன் கீபோர்ட்லாம். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷாம்பு இதெல்லாம் போட்டு கை கழுவுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நாப்தான்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்க ஆடு. அதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்களா, டிவி, கேமராலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாமே சேலுக்கு தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாரி ஏகப்பட்ட பொருள் இருக்கு. வீடியோவும் எடுக்க முடியாது. ஃபேனெல்லாம் பாருங்க. இந்த ஹைட்டான ஃபேன் கூட சேலுக்கு தானே. வெறும் 1000 தாங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நல்லா செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ வாட்ச் உங்களுக்கு வந்து ஓல்டு மாடல் வாட்ச் பிடிக்கும்னா கண்டிப்பா இங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் ஐட்டம் அதாவது இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல வைப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கான இந்த கை கழுவுற வாஷ் பேசின் அது மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், பிசி, லேப்டாப்பு, ஃபேனு, எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் பார்த்தீங்களா மிக்ஸி எல்லாமே இருக்குங்க. எல்லாமே சீப் அண்ட் ரேட்ல தான் விக்குதுங்க. மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்காக காலையில எந்திரிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எனக்கு இது ஒரு மோட்டிவா வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா நான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.